வெல்கம் டு யுவர் தமிழ் ஹைடெக். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ePhoto 360. இது ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்னு சொல்லலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப்பு இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்குது. மேலே நியூயஸ்ட் அப்படின்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்ததெல்லாம் அங்கே காமிக்கும். ஈவெண்ட் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரிஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியானது வேணும், லவ் அண்ட் ரொமான்ஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட், எடிட்டர் டூல், ஸ்டிக்கர் மேனேஜர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பர்த்டே இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். ட்ரா எஃபெக்ட் அப்படின்ட்டுருக்கு. ட்ரா எஃபெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இங்கே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் கேலரி ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட்டிங் இமேஜ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரும். இது 100% முடித்தோன்னே நம்மளுக்கு நம்ம ஃபோட்டோ வந்து சூப்பராக எடிட் ஆகிருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடிட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே உங்களுக்கு இதை சேவ் பண்ணால் அங்கே ஒரு டவுன்லோடு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்கள் இமேஜை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு thousands ஆஃப் எஃபெக்ட்ஸ்க்கு மேலே இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் சூப்பராக உடனே ஒரு 10 செகண்ட்ஸில் உங்கள் ஃபோட்டோவை சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்புன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது. எல்லா எஃபெக்ட்ஸுமே சூப்பராக தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ஃபோட்டோவை சூப்பராக இந்த ஆப் மூலியமாக எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நம்ம ஃபோட்டோ எடிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.